தமிழகத்தினுடைய அத்தனை ஊர்களுக்கு போயிருக்கேன். ஆனால் பூம்புகாருக்கு மட்டும் என்ன காரணத்தினாலே வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதனால் இப்போ வந்திருக்கிற இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் எனக்கு பிடித்த என்னுடைய ஸ்நேகமான இத்தனை பெண்களை சந்திக்கும் போது ஏற்படுற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பெண் அமைப்பு வந்து பெண்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு நினைக்குது. பெண்களை பொறுத்த மட்டும் ஏன் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா, காலங்காலமாக நம்ம வந்து முடக்கப்பட்டவர்கள். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சிலருக்கு தெரியாது, அதே வாழ்க்கையிலேயே உழந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் யோசிக்கிற அத்தனை பெண்களுக்குமே தெரியும், நம்ம வாழ்க்கை ஆண்களுக்கு இணையாக இல்லை, நம்ம ஒடுக்கப்பட்டிருக்கோம். அதிலிருந்து பெண்களை மீட்டு கொண்டு வந்து ஆண்களுக்குரிய அத்தனை உரிமைகளோடவும் அவங்க என்னென்ன அனுபவிக்கிறாங்களோ அத்தனையும் நமக்கும் உரியது அப்படின்னு சொல்கிறது தான் பெண் அமைப்பு நிறைய நிகழ்வுகளை முன்னெடுத்துட்டு இருக்கு நோக்கம். பொதுவெளியில பெண்கள் வந்து புழங்கும் போது பெண்களுக்கான ஆபத்துகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறது தான் இந்த பொதுவெளியங்கம் பெண்கள் அப்படிங்கிற நிகழ்வுக்கான உண்மையான நோக்கம். ஒருத்தருக்கு ஒருத்தர் என் கைகோத்துக்கோங்க, ஒற்றுமையா இருங்க. எங்க போனாலும் இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னா அதுக்காக நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பாதுகாப்பு பேசிட்டு இருக்கோம்ல, ஆண்களுக்கு என்ன தெரியுங்களா, ஆண்களும் தவறான செயல்களில் ஈடுபடுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய தடையா இருக்கும். பெண்கள் முழுக்க நிரம்பி இருந்தாங்க அப்படின்னா ஆண்கள் எந்த விதமான தவறான எண்ணமும் அவங்களுக்கு வராது, வரவிடாமல் தடுக்கும் நம்முடைய பொதுவெளி எங்கும் பெண்கள். கற்பு கற்பு என்று சொல்லி கதை இழக்கும் பிராணங்களை கேட்டாயம் மனசை நோகுதம்மா. பெண்களை கேவலமா ஆக்கி போட்டா பாருங்கம்மா. மனைவியின் மையலிலே மங்கி நின்ன கோவலனை 8 வருஷமாக கண்ணீர் விட்ட கண்ணகிதான். கண்ணகி படி தாண்டி போயிருந்தா அந்த கோவலனும் கொடுவால தூக்கியிருப்பான். நாம் எல்லாமே இந்த பெண் அமைப்பையும் பெண் அரசியலையும் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க போறதில்லை. இவங்க எல்லாரும் தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அவங்க கையில இருந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாங்க வாங்கும் போது நாங்க இந்த பெண் அமைப்புக்கு எவ்வளவு உழைப்பு போட்டோமோ அவ்வளவு சந்தோஷத்தை நாங்க பார்த்தோம். ஒரு குழந்தை கொண்டு வந்து எங்களோட பெண் அமைப்போட கொடுத்துச்சு, எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டியதில்லை. எங்கேயோ இந்த பெண் அமைப்பு இன்னைக்கு பூம்புகார்ல ஒவ்வொருத்தரோட கையிலையும் எங்கள் பெண் தவறுறா அப்படின்னா பெண் அமைப்பும் பெண் அரசியலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் நிறைந்து கொண்டே இருக்கின்றது. நிறைய மாவட்டங்கள்ல நடந்திருக்கு. சென்னை, பாண்டிச்சேரி, கடலூர், கோயம்புத்தூர், இது மாதிரி நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. இப்போ முதல் முறையா பூம்புகாருக்கு வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. பெண்கள் எல்லாருமே வீட்லயே அடைஞ்சு கிடக்காம ரொம்ப சந்தோஷமா அவங்க என்ஜாய் பண்றதுக்கான ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி அடுத்தடுத்தது ஒரு மாவட்டங்கள்லயும் நடக்கும். நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.